இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் திருத்தூத பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். திருமுகத்தின் முக்கிய நோக்கம், இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் விட மேலானவர். ஆகவே கிறிஸ்தவர்கள் அவரை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே ஆகும். திருமுகத்தின் முக்கிய கருப்பொருள், கிறிஸ்துவின் மேன்மை, த ஃப்ரீ எமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கொலோஸ் திருச்சபையில் தவறான போதனைகள் கடைபிடிக்கப்பட்டது. அதாவது உலக ஞானம், தேவ தூதர்களை ஆராதித்தல், யூத சடங்குகளை கடைபிடித்தல் போன்ற தவறான போதனைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த திருமுகம் அமைந்துள்ளது. கிறிஸ்துவே முதல் படைப்பு மற்றும் திருச்சபையின் தலை என்பதை இங்கே விளக்குகின்றார். கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூர்ணமாக வாசம் செய்கின்றோம் என்பதை இந்த பகுதியில் விளக்கின்றார். இப்பொழுது அதிகாரம் வாரியான விளக்கங்களை பார்ப்போம். அதிகாரம் 1, கிறிஸ்துவின் மகிமை மற்றும் மீட்பு. கிறிஸ்துவின் மேன்மை. கிறிஸ்து அவர் காணப்படாத தேவனுடைய சாயல், எல்லாவற்றையும் படைத்தவர். சிலுவையில் தன் இரத்தத்தால் சமாதானம் உண்டு பண்ணினவர். நாம் இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளோம். பவுலின் ஊழியத்தின் நோக்கம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக கொண்டு வருவதாகும் என்பதை இந்த பகுதியில் விளக்குகின்றார். அதிகாரம் 2, தவறான போதனை, உலக ஞானம் மற்றும் மனித பாரம்பரியங்கள் இவற்றால் ஏமாந்து போகாதபடி விசுவாசிகளை எச்சரிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் ஞானம் மற்றும் ஆவியானவரின் பொக்கிஷம் அனைத்தும் அடங்கியுள்ளன. சடங்குகளை விட கிறிஸ்துவில் புதிய படைப்பாக மாறுவதே முக்கியமாகும். அதிகாரம் 3, கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுப்பப்பட்டு இருந்தால் கிறிஸ்துக்குரிய பெரிய காரியங்களை தேடுங்கள். பழைய மனிதனுக்குரிய இயல்பான கோபம், பொய், அசுத்தம் போன்ற எல்லாவற்றையும் கலைந்துவிட்டு புதிய மனிதனுக்குரிய இயல்பான கருணை, பணிவு, பொறுமை, அன்பு போன்றவற்றை தரித்து கொள்ள நம்மை அழைக்கின்றார். மேலும் குடும்ப உறவுகள் மற்றும் ஊழியத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகும். அதிகாரம் 4, பவுலின் இறுதி அறிவுரைகள். விசுவாசிகள் ஜெபத்தில் விழிப்புடன் வாழவும், நம்பிக்கை இல்லாதவர்களிடமிருந்து ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நமக்கு கற்றுத்தருகின்றார். இறுதியாக கொலோசிய திருமுகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை பாடம் என்னவென்றால், 1, நம்முடைய மீட்புக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் இயேசு கிறிஸ்து மட்டுமே போதும். ஆகவே சடங்குகளோ தேவதூதர்களோ தேவையில்லை. 3, பழைய வாழ்க்கையை தவிர்த்து புதிய வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய பாவ வாழ்க்கை முறையை விட்டுவிட்டு பரிசுத்தமான புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாகும். 4, ஒருங்கிணைப்பு. அனைத்தையும் பரிபூரணமாய் இணைக்கும் பந்தம் அன்பு மட்டுமே என்பதாகும். சுருக்கமாக சொன்னபோனால், கொலோசிய திருமுகம் கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் முதன்மையானவர் என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அவரை நம்பி அவர் வழியாக நாம் மீட்பு பெற இந்த திருமுகம் நம்மை அழைக்கின்றது. மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதங்களோடு இருப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.